ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 25 வெள்ளிக்கிழமை. வாழ்க்கை வரமா சாபமா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். வாழ்க்கை வரமா சாபமா என்பது அருமையான தலைப்பு. இது பட்டிமன்ற தலைப்பல்ல, ஒவ்வொருவரும் ஆய்ந்து அறிய வேண்டியது. பட்டிமன்ற நடுவர் தீர்ப்பு இங்கு செல்லாது. நீங்களே உங்களுக்கு நாட்டாமை எந்த தீர்ப்பு சொன்னாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை போன்று அதுவே உறுதியானது, இறுதியானது. மற்றவர்கள் யார் எது சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிய வேண்டும். வள்ளுவப் பெருந்தகை இந்த குறளை நமக்கு அளித்துள்ளார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இறைவன் மனிதனுக்கென்று பிரத்யேகமாக அருளப்பட்ட பகுத்தறிவை கொண்டு சொல்பவர்களுடைய தகுதியோ அல்லது அவருடைய சமூக அந்தஸ்தையோ பார்க்காமல் அவர் கருத்தில் உள்ள உண்மையின் ஆழத்தை ஆய்ந்து அறிய வேண்டும். அதுவே பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது இன்று வேறு பொருள் தரும் சொல்லாக மாறிவிட்டது. இன்றைய பகுத்தறிவுவாதிகள் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று சமயவாதிகளோடு வீண் விவாதம் செய்கிறார்கள். பகுத்தறிவு என்பது மனிதன் மாத்திரமன்று, எல்லா உயிர்களிலும் உள்ள ஜீவிக்க உதவும் அடிப்படை அறிவு. எல்லா உயிர்களிலும் பெரிய யானை முதல் சிறிய எறும்பு வரை, அரசன் முதல் ஆண்டி வரை உள்ள அடிப்படை அறிவு. பேதமின்றி எல்லா உயிர்களிலும் உள்ள அறிவை சமமாக பார்ப்பவன் மகா சித்தன், சுத்த சன்மார்க்கவாதி. சரி, இப்போது நாம் தலைப்புக்கு வருவோம். கிராமத்தான் ஒருவன் ஒரு ஞானியிடம் சென்று, ஐயா, நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டான். அப்படியா, அவனுக்கு திருமணமாகிவிட்டதா என்று ஞானி கேட்டார். ஆம் சுவாமி என்றான். அப்படியா, அவனுக்கு சொர்க்கம் இல்லை ஐயா என்று சொன்னார் ஞானி. உடனே பக்கத்தில் இருந்த சீடன் குருவை சோதிக்க எண்ணி, சுவாமி, எனக்கு சொர்க்கம் உள்ளதா என்று கேட்டான். குரு உடனே சொர்க்கம் உனக்கு உண்டு என்று சொன்னார். பக்கத்தில் இருந்த மற்றொரு சீடன் தலையை பிய்த்து கொண்டு, இப்போதுதான் அந்த கிராமத்து ஆசாமிக்கு சொர்க்கம் இல்லை என்று சொன்னீர்கள், இப்போது இவனுக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், இதில் எது உண்மை என்று கேட்டான். அப்பா, குழப்புவதுதான் குருவின் வேலை, தெளிவடைவது சீடன் திறமை என்றார் குரு. ஒரு சமயம் புத்தர் சீடர்களோடு அமர்ந்திருந்தபோது அவர்களை பார்த்து, மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு என்று கேட்டார். ஒரு முந்திரிக்கொட்டை சீடன் உடனே எழுந்து, சராசரியாக 60 ஆண்டுகள் என்றான். புத்தர் மறுத்தார். மற்றொருவன் 80 ஆண்டுகள் என்றான். இல்லை என்று மறுத்தார் புத்தர். எல்லா பதில்களையும் மறுத்து இறுதியாக பகவான் புத்தரே பதில் சொன்னார். மனிதன் ஆயுட்காலம் ஒரு கணம், அதாவது 2 மூச்சுக்களுக்கு இடைப்பட்ட க்ஷண நேரம் என்றார். உடனே ஒரு சீடன் எழுந்து, அப்படியென்றால் மனிதனின் வாழ்க்கை ஒரு கணம்தானா என்று கேட்டான். அதற்கு பகவான் புத்தர், வாழ்க்கை கணப்பொழுதல்ல, வாழ்க்கை ஒரு நீண்ட நெடிய அனுபவம். ஆனால் மனிதன் அதை அனுபவித்து கணம் கணமாக முழுமையாக வாழ வேண்டும் என்று சீடர்களுக்கு உபதேசித்தார். அற்புதமான வாழ்க்கையை படைத்து இறைவன் நமக்கு அதை அளித்துள்ளார். வாழ்க்கையை வரமாக அமைத்து கொள்வதா அல்லது சாபமாக நினைத்து அழுவதா என்பதை இறைவன் பட்டிமன்றம் அமைத்து முடிவு செய்ய சொல்லவில்லை. எதுவாயினும் அதை அனுபவித்து வாழ சொல்கிறான். அனுபவம்தான் இறைவன். இறைவன் எதையும் முடிவு செய்வதில்லை. நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளார். நாம் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அடுத்தவனை அதில் நுழைக்காதீர்கள், எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும். பிறகு உங்கள் சுதந்திரம் பறிபோகிவிடும். ஜாக்கிரதை. யார் ஒருவன் இன்பத்தில் துன்பத்தையும் துன்பத்தில் இன்பத்தையும் காண்கிறானோ அவன் வாழ்வான், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வான். உலகின் கலங்கரை விளக்கு அம்மகான். எப்பொழுதும் எல்லா சூழலிலும் ஆனந்தமாக வாழும் நடமாடும் தெய்வம் அவன். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.